திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணையின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் சார்பில் தீபம் ஏற்றும் நேரத்தில் அப்பகுதியில் நிலவிய சட்டம் ஒழுங்கு சூழல், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படாத சூழலை உணர்ந்து அதற்காக தாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக அதிகாரிகள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்து முடித்து வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த விசாரணைக்கு ஆட்சியர் மட்டும் ஆஜராக வேண்டும் என கூறி வழக்கை மார்ச் 2ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வச்சிருக்காரு.